गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमल। राम राम, வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால என்ன ரெசிபிஸ் பார்க்க போறோம்னா மகாலய பக்ஷத்துல டே 4ஓட லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது 4வது நாளோட சமையல். ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னா தேங்காய் துவையல், மிளகு ரசம், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வச்சு மோர் கூட்டு, இது 3 நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரசத்துக்கு கூட நான் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம மிளகு ரசத்துக்கு ஒரு பொடி வறுத்துக்கலாம். இதே இழுப்பு சட்டிலே நம்ம தேங்காய் துவையலுக்கும் வறுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும் சமையல். ஸோ இப்போ இது 1 by 1 பார்க்கலாம். மிளகு ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பொடி வறுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேங்கிறதுனால கொஞ்சமாக பொடி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவு வந்து கூட குறைச்சி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இழுப்பச்சட்டி, வெறும் இழுப்பச்சட்டியில் எண்ணெய்லாம் எதுவுமே விடலை. 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகு ரசங்கிறதுனால மிளகோட குவான்டிட்டி தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். அதே டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேன்னா அதாலேயே நீங்கள் அளந்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும். இது நம்ம பொடியாக தான் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஊற்றிலாம் எதுவும் நம்ம அரைக்கலை. துவரம்பருப்பு எதுக்காகன்னா அது சேர்ந்து வரதுக்காக. மிளகு ரசங்கிறதுனால மிளகோட டாமினேஷன் அதிகமாக இருக்கணும். நல்லா சளிக்கு, உடம்பு வலிக்கு, ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த மிளகு ரசம் ரொம்ப நல்லது. நம்ம வந்து மாலைபக்ஷ சமையலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரசம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து தேங்காய் துவையல், வாழைத்தண்டு கூட்டுங்கிறதுனால 2மே தேங்காவாக இருக்கிறதுனால மிளகு ரசமாக பண்ணினோம் அப்படின்னா ஜீரணத்துக்கு நல்லது. ஸோ அதனால தான் நம்ம இது பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன். இது இப்போ வறுப்பட்டுருது. இதுலேயே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வறுத்துட்டு இதை அப்படியே நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். நல்லா கருவேப்பிலை போட்டு அரைச்சின்னு வந்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது நல்லா வறுப்பட்டுருது. இந்த சூட்லேயே கருவேப்பிலையும் நமக்கு வறுப்பட்டுரும். ஸோ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துட போகிறோம். இப்போது தேங்காய் துவையலுக்கு வறுத்துக்க போகிறோம். இழுப்புச்செடியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் போட்டு நம்ம துவையல் அரைக்கும்பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி லைட்டாக இது வறுப்பட்டதுன்னா போகிறோம். அதாவது அது பாருங்க கலர் மாதிரி புஷ்ஷுன்னு வரும், அதுதான் அது வறுப்பட்டுதுங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ வறுப்பட்டுருது அப்படின்னா நமக்கு அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். பச்சையாக இருந்தால் அரைப்படாது. ஸோ வந்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். பெருங்காயம் கண்டிப்பாக பொரியணும், அப்போ தான் வந்து ஜீரணத்துக்கு நல்லது. ஸோ வந்து இது வறுத்துண்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது தனியாக நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, நல்லா ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். நான் அரைக்க போகிற துவையலோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ நான் இப்போ ஒரு 3 பேருக்கு அரைக்க போகிறேன், அதுக்கு ஏற்ற குவான்டிட்டி நான் எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். ஸோ வந்து இது கொஞ்சம் இப்படி கலர் மாறின்னு இருக்கும்பொழுதே இதில் காரத்துக்கு தேவையான மிளகா வத்தலையும் நான் சேர்த்துடுறேன். ஸோ தேங்காய் துவையல் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் சாதத்தில் போடும்பொழுது நமக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வெறும் தொட்டுன்னு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்ததுனா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இது வறுப்பட்டுன்னு இருக்கும் பொழுதே இதில் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டுட்டோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை தவிர நமக்கு சமையலில் கருவேப்பிலை செஞ்சதுன்னா உடம்புக்கும் நல்லது, ஜீரணத்துக்கும் சரி, நல்ல ஒரு அயன் கண்டென்ட் கிடைக்கும். இதை வந்து அந்த சாப்பிட்றவா ஒதுக்கி வச்சிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டோம்னா ஒதுக்க முடியாது, உடம்புக்கு கருவேப்பிலையும் சேரும். ஸோ அதுக்காக தான் நம்ம
இதில் போட்டுக்கிறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வறுபட்டுருது. இது நம்ம அப்படியே தனியாக மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே மாற்றிடுறேன். ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் வறுத்துட்டோம். ஸோ இதையும் இது பண்ணிட்டோம். ஸோ இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாமே போட்டாச்சு. இதில் திருகின தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ, தேங்காயை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ தேங்காய் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ ஒரு அரை மூடி தேங்காய்க்கு மேலே நான் போட்டுருக்கேன். இதில் வந்து புளி நல்லா ஒரு உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக புளி வச்சு அரைக்கணும். அப்போ தான் வந்து தொகையல் நல்லா இருக்கும். இல்லைனா உரப்பாக உரைக்கும். புளி போட்டுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறோம். ஸோ அவ்வளோதான். தேங்காய் துவையல் ரொம்ப ஈஸி, சிம்பிள், ரெடி ஆகிடும். இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, வாழைத்தண்டு மோர் கூட்டுக்கு நல்லா இளம் வாழைத்தண்டு, அதாவது நார் இல்லாமல் பிஞ்சாக இருக்கிற வாழைத்தண்டாக பார்த்து வாங்கிக்கணும். எப்படி வாழைத்தண்டு பார்த்து வாங்கணும்னா, நம்ம அதை லைட்டாக நெகத்தால் கிள்ளி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஈஸியாக வரும், நார்லாம் இல்லாமல். அதுதான் பிஞ்சாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த வாழைத்தண்டை நான் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக மோரில் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதை இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து வாழைத்தண்டு நறுக்கும்பொழுது கண்டிப்பாக தயிரோ மோரோ ஏதோ ஒன்று விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போது வாழைத்தண்டு வெந்துன்னு இருக்கு. உப்பு சேர்த்தோம், நம்ம பெருங்காயம் சேர்க்க மறந்து போயிட்டேன். ஸோ நான் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதிலே சேர்த்து நம்ம வேக விட்டுட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மோர் கூட்டுக்கு என்னெல்லாம் அரைச்சிக்க போகிறோம்னா, தேங்காய் நம்ம எடுத்துன்னு இருக்க வாழைத்தண்டுக்கு ஒரு சின்ன மூடியால் அரை மூடி தேங்காய் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அரைப்பட்டுரும், அப்போ தான் ஈஸியாக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஜீரகம். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு. இது சேர்ந்து வரதுக்கோசரம் அரிசி மாவு சேர்க்கலன்னா பச்சரிசி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கணும். அரிசி மாவு சேர்த்துக்கலாம், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதோட தயிர், தண்ணி ஊற்றாமல் தண்ணிக்கு பதிலாக தயிரை விட்டு நம்ம அப்படியே அரைச்சிடலாம். ஸோ இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், அரிசி மாவோட தயிர் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜார் அலமின ஜலம் மட்டும் விட்டால் போதும். ஸோ இதுக்கு நிறைய தண்ணி வேண்டாம். அந்த ஜார் அலமின ஜலத்தை மட்டும் விட்டுட்டு அப்படியே ஒரு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக கூட்டு ஆகிடும். நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கோங்கிறதுனால சேர்ந்த மாதிரி நல்லாவே வரும். அதே சமயம் கொஞ்சம் நேரம் ஆனால் கெட்டிமாவும் ஆகிடும். இப்போ கொஞ்சம் தளர இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட், நல்ல காரசாரமான தொகையலுக்கு இந்த மோர் கூட்டு நல்ல ஒரு காம்பினேஷன். நம்ம வந்து அந்த காலத்தில் இந்த நாட்டு காய்கள்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ வந்து எதுக்கு என்ன காம்பினேஷன், எது சாப்பிட்டா நல்லா இருக்கும், எது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, எல்லாமே அந்த காலத்தில் நமக்கு சூப்பராக பெரியவா எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ ஒவ்வொரு சமையலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட அதே சமயம் சத்து குறையாமல் டேஸ்ட்டாகவும் அந்த காலத்தில் பண்ணியிருந்தா. ஸோ அவ்வளோதான், கூட்டு நல்லா கெட்டியமாக எடுத்து இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மோர் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலெல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கூட்டுலாம் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம இந்த கூட்டில் விட்டுற வேண்டியது. ஸோ அவ்வளோதான், மோர் கூட்டு ரெடி ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மிளகு ரசம் பண்ண போகிறோம். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். அதில் ஒரே ஒரு தக்காளி
நறுக்கி போட்டிருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கையால் கசக்கிக்கணும். இப்போ பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு வந்து வேறு பச்சை மிளகாயோ வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது பச்சை வாசனை போக ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ண மறந்து போயிட்டேன். அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் இது கொதிக்க ஆரம்பிக்கல, மஞ்சள் பொடி சேர்த்துட்டுருக்கேன். கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருது. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு பொடி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த பொடி கொஞ்சம் குறப்பாக பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொடியை அப்படியே பொடியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இது ஜலம் விட்டு அரைக்கலை. நான் பண்ணிட்டு வந்த அந்த பொடியை அப்படியே இதில் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த பொடியை எடுத்து வச்சுட்டு கூட இன்னொரு நாள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் ஜலம் விட்டு விளாவிக்கிறேன். இது ஜஸ்ட்டு நுரைச்சி வரும்பொழுது நம்ம இதை தாளிப்பு போட்டு இறக்கிட வேண்டியதான். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரசம் பொங்கி வரட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே நுரைச்சி பொங்கி வருது. மேலாப்பில் கொத்தமல்லியையும் நான் தூவிடுறேன். பொடி பொடியாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அப்படியே நீங்கள் பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கும். சுடுற சாதத்தில் நெய் விட்டுண்டு தளர ரசம் விட்டு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம இப்போ கொடுத்துடலாம். ஸோ நுரைச்சி வரும்போது அந்த அடுப்புலையே நான் தாளிப்பு போட்டுக்கிறேன். நெய்யில் தாளித்தோம்னா தான் இந்த ரசம் சூப்பராக இருக்கும். எப்பயுமே நம்ம ரசம் நெய்யில் தான் தாளிக்கணும். நெய் பிடிக்காதவா எண்ணெயில் தாளிச்சுக்கோங்க, உடம்புக்கு நல்லது. ஸோ நெய்யும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு கடுகு மட்டும்தான் இருக்குது தாளிப்பு. ஜீரகம், பெருங்காயம் அது எல்லாமே நம்ம அதில் போட்டுட்டோம். கடுகும் ஒரே ஒரு வர மிளகா மேலாப்பில் போட்டுக்கிறேன். இதுதான் இருக்குது தாளிப்பு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரசத்தில் விட்டுடலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி மகாலயபக்ஷம் டே 4ஓட லன்ச் மெனு சூடான சாதம், தேங்காய் தொகையல், நல்ல காரசாரமாக உப்பு புளிப்போட தேங்காய் தொகையல், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு மோர் கூட்டு, மிளகு ரசம். சிம்பிளான சமையல், பட் ரொம்ப ஃபில்லிங்காக, ரொம்ப டேஸ்டியாக, ஹெல்த்தியாக இருக்கும். இந்த காம்பினேஷன் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ டே 4 அன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம். அழகாக நீங்கள் இந்த மெனுவை பார்த்து பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன மாதிரி சமையல் பண்ணுவேல், நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவேலா, இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துப்பேலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ திரும்பவும் ஒரு சூப்பரான லன்ச் மெனுவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். இன்னைக்கு டே 4 மகாலயபக்ஷத்தோட டே 4 நைட்டு பண்ணக்கூடிய டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டின்னர் மெனு பண்ண போகிறோம்னா, வெந்தய தோசை வித் கொத்தமல்லி சட்னி, பச்சை கொத்தமல்லி சட்னி. ஸோ அதுதான் இன்னையோட டின்னர் மெனு. அதுக்கு வெந்தய தோசை மாவு நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மெஷர்மெண்ட் கொடுக்குறேன். என்ன மெஷர்மெண்ட்டுன்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம இந்த இட்லி தோசை மாவு எல்லாமே புழுங்கல் அரிசியில் தான் பண்ணுவோம். மகாலயபக்ஷம் பலகாரத்துக்கு புழுங்கல் அரிசியில் பலகாரம் பண்ணுறது வந்து அவ்வளோ இது கிடையாது. ஸோ வந்து நம்ம பச்சரிசியிலேயே வந்து அரைச்சிக்கலாம். அதில் நான் இன்றைக்கி பச்சை அரிசி யூஸ் பண்ணி தான் இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ வந்து 3 ஆழாக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம். 3 கப்புன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கப்பை வேணால் இருக்கலாம். 3 கப்பு பச்சரிசின்னா 1/2 ஆழாக்கு உளுந்து போட்டு 2 ஸ்பூன் வெந்தயம் இது போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுட்டு அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துடும். திரும்பவும் சொல்கிறேன், 3 கப்பு அரிசி பச்சை அரிசின்னா
அரை ஆழாக்கு உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம். இது பாருங்கள் எப்படி சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு. இது கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. இதை வந்து நல்லா ஜலம் விட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சின்ட்டு நம்ம அப்படியே தோசை வாக்க வேண்டியதான். அதுக்குள்ளே இதுக்கான சட்னி ப்ரிப்ரேஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து இந்த பச்சை கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துட்டுருக்கேன் ஒரு ஜாரில். அதுக்கு திருகின தேங்காய் ஒரு 1/4 மூடி சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு சின்ன இஞ்சி, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கல் உப்பு. உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி குறைப்பா. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஸோ வந்து எண்ணெய் ஊற்றி இதுக்கு கடுகு மட்டும் நம்ம தாளிச்சோன்னா போகிறோம், வேறு எதுவும் தாளிக்கணும்னு இல்லை. நம்ம அதிலே பொட்டுக்கடலெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். பெருங்காயம், உப்பு, புளி எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. அவ்வளோதான். இந்த தாளிப்பை அப்படியே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம தோசை வாக்கலாம். இப்போது நம்ம வெந்தய தோசை வாக்க போகிறோம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போகிறோம். கல் நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இது கொஞ்சம் கனகனமாக வாக்கணுன்னா தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப மெல்லிஸாக வாக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போகிறோம். நல்லா மெதுன்னு சூப்பராக வரும் நமக்கு. ஸோ இப்படி ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு போகிறோம். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு, அப்படியே நம்ம திருப்பி போட்டுருந்துடலாம். இப்போ மெதுன்னு சூப்பராக எப்படி ஓட்டையாக விழுந்திருக்கு பாருங்க. இந்த மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருந்தது அப்படின்னா பச்சரிசியாக இருந்தால் கூட நம்ம போட்டிருக்க அந்த வெந்தயத்தினால நல்ல சாஃப்டான தோசையாக கிடைக்கும் நமக்கு. ஸோ ரொம்பவே ஈஸி. அந்த நாள்லாம் வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கு இந்த மாதிரி வெந்தய தோசை தான் பண்ணுவாள். ஸோ நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ எனக்கு பார்க்குறதுனால தெரியுது. ஸோ நல்லா வெந்தயம் போட்டிருக்கனால சூப்பராக வாசனையாக இருக்குது. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு மெதுன்னு எடுத்துக்க வேண்டியதான். இது இப்போ நான் எடுத்துடுறேன். இன்னொன்று பார்த்துக்காம ஸோ இதை அப்படியே எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு பார்க்க வேண்டியதான். அப்படியே ஓட்டையாக விழும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி பபிள்ஸ் சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு பக்கம் வெந்திருக்கு. மெதுவாக இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். சூப்பராக வெந்தய தோசை, ஸ்பாஞ்சியான வெந்தய தோசை. இதை நீங்கள் மூடி வாக்குறதுனா கூட பார்த்துக்கலாம். ஸ்பாஞ்சியான வெந்தய தோசை வித் பச்சை கொத்தமல்லி சட்னி, இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி ஆகிடுது. ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். மகாலயபக்ஷம் டே 4க்கான இந்த பலகாரம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பச்சரிசியில் பண்ணியிருக்கோங்கிறதுனால தாராளமாக பண்ணலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி டே 4ஓட மெனு எல்லாமே முடிஞ்சிடுது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.